சென்னை முகலிவாக்கத்தில் முறையான வடிகால் வசதி செய்யாததே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதிமுக ஆட்சி காலத்தில் வடிகால் வசதி திட்டத்திற்காக ₹1 கூட நிதி ஒதுக்காததே மழைநீர் தேங்குவதற்கான காரணம் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் பதிலடி கொடுத்துள்ளார். அதனை தற்போது நாம் பார்க்கலாம். மிதமான மழை தான் பெஞ்சிருக்குது. மிகப்பெரிய கனமழையெல்லாம் எல்லாம் பெய்யல. சாதாரணமாக 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே தானாக வடிஞ்சிடும். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் தண்ணி வடிச்சுன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதிமுக அரசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை பெய்யும். 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பொழிஞ்சுது. எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சிங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளியிட்டீங்க. அந்த அளவுக்கு மழை இல்லை. அந்த அளவுக்கு மழை இருந்தால் கடுமையாக சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா முறையாக வடிகால் பணிகள் மேற்கொள்ளவில்லை. 4 முறை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இவர் தாங்க முதலமைச்சர், இவர் தாங்க நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். ரெக்கார்டு இருக்குதுங்க. 4 முறை பேசுகிறேன். ஒத்த நயா பைசாவோட செலவு பண்ணுறதோ ஒதுக்கீடு பண்ணுறதோ இந்த திட்டத்தை கொண்டு வரணுன்றது எண்ணமே இல்லாமல் அது பாழாக்கந்து போன ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான். இவ்வளோ வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். 10 வருஷமாக எந்த வேலையும் பார்க்காம குறை சொல்லிட்டு ஊரில் வந்து சிலிம்சம் பண்ணிட்டு போகிறேன். என்ன நியாயம் சொல்லுங்கள் பாருங்க. நாங்கள் தான் 1.5 வருஷம் தான் ஆட்சிக்கு வந்தது. 10 வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. எல்லாத்தையும் நிமித்தி தண்ணி இல்லாத ஆக்கிறது யார் ஆக்கியிருக்கணும்? இவங்க தானே ஆக்கியிருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒன்றுமே செய்யலைன்றீங்க. என்ன நியாயம் அது?